இந்த ஒரு துவையல் இருந்தால் போதும், நமக்கு சைட் டிஷ் தேவையில்லை. சூடான சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த துவையல் சூட்டபுளாகும். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது என்ன துவையல்னு வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஒரு சேனலில் ஒரு சூப்பர் துவையல் செய்ய போகிறோம். பீர்க்கங்காய் தோல் துவையல் தாங்க செய்ய போகிறோம். பீர்க்கங்காய் தோல் துவையல் கூட நம்ம கூடவே என்னென்ன பொருள் சேர்க்கணும்னு வாங்க பார்க்கலாம். அது கூட நல்ல கொத்தமல்லி, கருவேப்பிலையும் சேர்த்து நான் துவையல் அரைக்க போகிறேன். நமக்கு பீர்க்கங்காய் தோல் வந்து நமக்கு பித்தத்தை குறைக்கும். அடுத்தது கொத்தமல்லி குளிர்ச்சியை கொடுக்குங்க. கருவேப்பிலை முடி வளர்கிறதுக்கும் அயன் சக்திக்கும் நல்லா நமக்கு உடம்புக்கு பெனிஃபிட். அது அடுத்தது கூடவே நம்ம வெங்காயமாக நறுக்கி வச்சுருக்கோம். வெங்காயம் துவையலோடு சேர்த்து நம்ம வதக்கி அரைக்கும் போது அது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்குங்க. அடுத்து உளுத்தம்பருப்பு ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 தேங்காயை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது கூடவே இஞ்சி, பூண்டு, புளி, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்து தேவையான அளவு நம்ம கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த துவையலை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் கடாயை வச்சுட்டேன், எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ முதல்ல நம்ம உளுத்தம்பருப்பு வறுத்துக்குவோம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. உளுத்தம்பருப்பு நல்லா சவக்க வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா சவந்துருச்சு. இப்போ இது கூட பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம அலசி வச்சுருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்குவோம். இது கூட நம்ம நாரெலாம் எடுத்துகிட்டு பொடியாக நம்ம இந்த மாதிரி பீர்க்கங்காய் தோலை உடச்சி வச்சுருக்கோம். அதையே நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கும் போதே ஒரு நல்ல வாசனை வருதுங்க. நல்லா வதங்கட்டும். இதோடு கூடவே நம்ம கொத்தமல்லியும் சேர்த்துருவோம். கொத்தமல்லியும் நல்லா பொடியாக நல்லா சுத்தம் பண்ணி நான் கழுவி வச்சுருக்கேன் அலசி. இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துச்சுன்னா தான் துவையல் நம்ம ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதோட கூடவே நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டுங்க. ஒரு நேரம் அப்படியே வச்சுருப்போம். நல்லா அடி பிடிக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம். இந்த துவையல் நல்லா ஒரு சூடான சாதத்துலேயும் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்லாங்க. ஒரு நல்லெண்ணெய் ஊற்றி சூடான சாதத்தில் நம்ம அப்படியே பிணைஞ்சு சாப்பிட்லாம். இல்லை தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் இதுக்கெல்லாம் நம்ம சைட் டிஷ்ஷாகவும் நம்ம வச்சு சாப்பிட்லாங்க. உடம்புக்கும் ரொம்ப நமக்கு ஹெல்த்துக்கும் நல்லது. அதனால் நல்ல ஒரு டேஸ்ட்டும் பசியும் தூண்டும். இந்த அளவுக்கு நல்ல ஒரு துவையல் இது. சின்ன பசங்க கூட இது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.
நல்லா சுருளை வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம பொடியை நறுக்கி வச்சு தேங்காய் பத்தையை சேர்த்துக்கலாம். தேங்காய் பத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு நம்ம அரைச்சோம்னாக்கா சட்னி ரொம்ப நேரத்துக்கு நல்லாயிருக்கும். துவையல் கெட்டு போகாது. நல்லா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் இந்த துவையல் ரொம்ப நல்லா சூட் ஆகுங்க. அவ்வளோதாங்க, நல்லா சுருளை வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டு துவையல் அரைச்சிடலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்ச ஒரு கொட்டை புளி, அதாவது சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளிங்க, அந்தளவுக்கு சேர்த்தா போதும். இந்த புளி சேர்க்குறது வந்து நம்ம கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் சாதத்தில் போட்டு பணம் சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். இது லைட்டாக ஒரு புளிப்பு தன்மை இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் சட்னி. அவ்வளோதான், எல்லாம் நல்லா சூளை வதங்கிடுச்சு. இதை அப்படியே நம்ம ஆற வச்சு நம்ம கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து துவையல் அரைச்சிடலாம். அதாங்க, நம்ம துவையல் வதக்கி வச்சதெல்லாம் நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். எல்லாம் நம்ம ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், அதனால் இப்போ கொஞ்சமாக சேர்த்தா போதும். அப்புறம் நம்ம டேஸ்ட்டு பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துட போகிறோம். சட்னி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்தாச்சு. இப்போ இதை நம்ம தாளிச்சிக்க போகிறோம். வாங்க, எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. இப்போ 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுடலாம் தாளிப்புக்கு. அடுத்தது 2 ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சுருக்க துவையலை சேர்த்துக்கலாம். இப்போ துவையில் நம்ம அப்படியே தான் நம்ம கலர் போகிறோம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தாளிச்சது போதும். நல்லா கடுகு, அவ்வளோதாங்க, சூப்பராக நம்மளோட கருவேப்பிலை, பீர்க்கங்காய், டேஸ்டியான ஹெல்த்தியான பீர்க்கங்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சூடாக சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா சூட்டபுளாக ஆகும். நீங்களே இது போல் துவையல் செஞ்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட பீர்க்கங்காய் தோல் துவையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கருவேப்பிலை, கொத்தமல்லி, நிறைய நம்ம பொருளெல்லாம் போட்டு நல்லா சூப்பராக இன்றைக்கி துவையல் ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம துவையல் எப்படி இருக்குதுன்னு நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.